காலத்தில் திருமணம் செய்து கொண்டதால் ஸ்ரீ கல்யாணவராகர் என்றும், ஆதியில் பூமியினை மேலே கொண்டு வந்ததினால் ஸ்ரீ ஆதிவராகர் என்றும், பூமி தேவி ஸ்ரீ அம்புஜவல்லி என்றும் அழைக்கப்படுகின்றனர். எனவேதான் வெள்ளிக்கிழமைகளில் பகவானை வழிபட திருமண தடங்கல்கள் விலகும். பிரிந்த தம்பதிகள் பிரார்த்திக்க ஒன்று சேர்வர். அக்னி புராணத்தில் காஷ்யப முனிவர் இக்குளக்கரையில் அமர்ந்து வழிபட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீ வராக குளத்தில் குளித்து பெருமாளை வழிபடுபவர்கள் அனைத்து நோயிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் விலகி நலம் பெறுவர். செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட இழந்த செல்வத்தினை பெறுவர். சனிக்கிழமைகளில் வழிபடுபவர்கள் வழக்கிலிருந்து விடுபடுவர். மேலும் சொத்து சம்பந்த பிரச்சனைகள் தீர்ப்பது இத்தல பெருமாளின் விசேஷம். இக்கோயிலில் கருடாழ்வார், விஸ்வக்சேனர், நிகமாந்த மகாதேசிகர் சன்னதிகளும்